அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளிலும் அரபு நாடுகளில் வளைகுடா நாடுகளில் தொடர்ச்சியான போர் நடந்துட்டு இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல போர் தொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இதனால ஈரான் என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன அடிச்சில்ல, நான் உன்னை அடிக்காம விட மாட்டேன், நீ ஆரம்பிச்ச நான் முடிச்சு விடுவேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டு இன்னைக்கு இந்த போர் நீடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு செய்தி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் கதறாரு. ஏன் அப்படின்னா, சரியான அடி வாங்கியிருக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இஸ்ரேல் நகரம் முழுக்க குண்டு மழை பெஞ்சிருக்குது. அதே போல அமெரிக்கா கப்பல் படை, விமானப்படை வீரர்கள்லாம் நிறைய பேர் பலியா இருக்கிறாங்க. அப்போ இந்த தாக்குதல் என்பது லட்சம் கோடிக்கு மேல அமெரிக்கா செலவு செஞ்சிருக்குது. இது போர்ல பத்தல. இப்போ மறுபடியும் 18 லட்சம் கோடி தேவைன்னு சொல்லி அமெரிக்காவில் முன் வச்சிருக்குது, ட்ரம்ப் வச்சிருக்கிறாருங்க. அப்போ இதனோட விளைவு என்ன அப்படின்னா, இந்த 18 லட்சம் கோடி கேட்கணும்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் சபையில் அனுமதிக்கு வரணும். அது கிடைக்குமான்னு சந்தேகம். இன்னொரு பக்கம் இந்த போரை நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா அது ஒரு மானக்கேடு, ஒரு ஈகோ. ஏன்னா தொடங்கி வச்சது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கினா மற்ற நாடுகள் மத்தியில ஒரு இழிவை சந்திக்க வேண்டும். இந்த போர் பதட்டத்திலிருந்து பின்வாங்கினா அது ஒரு பலத்தை இழந்து போச்சு அமெரிக்கா அப்படின்ற ஒரு பேரை நாடு முழுக்க ஒரு அவப்பேரை உருவாகுன்றதுனால எப்படியாவது போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிட்டு இருக்குது. இது எல்லாம் அசராம திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குது ஈரான். கேஸ் தட்டுப்பாடு ஆல்ரெடி உருவாகி இருக்குது. பிரிட்டன்ல, பிரான்ஸ்ல என்ன பெட்ரோல் தட்டுப்பாடு உருவாயிருக்குது. இப்படி பல நாடுகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு உருவானதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வழியா வரக்கூடிய கப்பல் வரக்கூடிய ஜலசந்தி அப்படின்ற அந்த போக்குவரத்து, கடல் போக்குவரத்தை ஈரான் லாக் பண்ணிடுச்சு, மூடிட்டாங்க. இதன் விளைவாகத்தான் அங்கு இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய், கேஸ், எல்பிஜி இதெல்லாம் தட்டுப்பாடு இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது. அப்போ மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் பொறுப்பும் இல்லாத ஒரு தருதலையாக இன்னைக்கு ட்ரம்ப் போர்ல குதிச்சு இன்னைக்கு எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு இருக்காரு. வேற என்ன வழி செய்யறதுன்னு சொல்லி இன்னைக்கு மோடியை ஏவி விட்டுருக்காரு ட்ரம்ப். மோடி அமைதி பேச்சுவார்த்தையில இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகை செய்தியில வந்திருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவோட அடிவருடி அடிமை மோடி நம் நாட்டையே இறையாண்மைக்கு எதிராக, நம் நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளடிக்க, நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி பொருட்களெல்லாம் 100% வரி போட்ட ட்ரம்ப் காலை நக்கிட்டு இருக்கிற மோடி ஒரு தூதுவராக, ஒரு ஏஜெண்டாக, ஒரு என்ன சொல்ல புரோக்கராக இன்னைக்கு பல நாடுகள்ல, வளைகுடா நாடுகள்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரதமர்களையும் அதிபர்களையும் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோடிக்கு அந்த யோகிதை இருக்கா? முதல்ல சமரசம் பேசக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்றால் இல்ல. அப்போ ட்ரம்புடைய கையாளாகவும் எடுபடியாக தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு தான் இன்னைக்கும் இருக்காரு மோடி. இப்போ மோடியால இந்த போரை நிறுத்த முடியாது, அவரால் நிறுத்தவும் முடியாதுன்றது தான் யதார்த்த நிலைமை. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் வீதியில் இறங்கணும். ஒடுக்கப்பட்ட நாடுகள் எல்லாமே ஒன்னா சேரணும். அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட நாடுகள், உழைக்கும் மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் களத்தில் இறங்கி இந்த போருக்கு முடிவு கட்டினாதான் சரியா இருக்கும். அப்போ இந்த போரை நிறுத்துறதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்மளால தான் முடியும், மக்களால் தான் முடியும். மக்கள் வீதியில் இறங்கி போரை நிறுத்து அப்படின்னு நிர்பந்திக்கணும். பாதிக்கப்படுறது யாரு? மக்கள். நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அதனால இந்த போரால மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை, பாதிப்பு தான் அதிகம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஈரான்ல இறந்துருக்கிறாங்க. அதே போல ஏற்கனவே நடந்த காசாவிலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க இந்த போர்ல. அப்போ போர் மக்கள் வாழ விடாது. அப்ப இந்த போரை முடிவு கொண்டு வர நாம் வீதியில் இறங்குவோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் சொல்லி மக்கள் அதிகாரத்தின் சார்பாக உழைக்கும் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்கும் நான் கோரிக்கை விடுகிறேன். நன்றி, வணக்கம்.